Please like and subscribe and click the bell icon to get new video updates. அதாவது அனிமல்ல ஒரு சப் கிளாஸா நம்ம பார்த்துட்டு வரோங்க. போன வகுப்புல இன்செக்டை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இது நிறைய இருக்கு, சப் கிளாஸ் நிறைய இருக்கு அனிமல்ல. ஒவ்வொரு ஏரியாவும் 3/4 மணி நேரத்துல என்ன பார்க்க முடியும் அதை பார்த்துட்டே போகலாம். சரியா? இதுல கம்ப்ளீட் டீட்டெயில் அப்படியே பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுட்டு போவோம். அதுல இருக்கிற கேசஸ்லாம் பார்ப்போம். ஒன் பை ஒன்னா சப் கிளாஸ் எடுக்கும்போது அடுத்த ஒரு கேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பிரபஞ்சத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, தனிமங்கள் இருக்கு. நம்ம இப்ப என்ன வித்தியாசமா பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொன்றும் அதுக்கு ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தா அதனுடைய எனர்ஜி லெவலை பத்தி, அவருடைய வாழ்க்கையை பத்தி, வாழ்க்கை அனுபவங்களை பத்தி, அவருடைய உணர்வுகளை பத்தி, அவருடைய உணர்ச்சிகளை பத்தி என்ன சொல்லும் அப்படிங்கிறது தான். இப்ப ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ் தன்னை பத்தி, தன்னுடைய எனர்ஜி லெவலை பத்தி, தன்னுடைய லிமிட்டேஷன்ஸ், லைஃப்ல உள்ள லிமிட்டேஷன்ஸ், அதை பற்றிலாம் பேசுனா என்ன பேசும்? இவ்வளோதாங்க. இப்போ ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஃபிஷ்ஷோட ரெமெடி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட எனர்ஜி பேட்டர்ன் அவங்களுக்குள்ள பேசல் எனர்ஜியாக இருக்குது, பேசல் எனர்ஜியாக இருக்குது. அதாவது டிசீஸ் எனர்ஜி பேட்டர்னாக இருக்குது. அதர் சாங் இன்னொரு எனர்ஜி பேட்டர்னாக இருக்குது. அது இந்த மனித உடம்ப இயக்கிட்டு இருக்கு. அது ஆரம்ப கட்டத்தில் எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் சொல்லும், அடுத்தடுத்து அந்த ஆரம்ப கட்ட நோய் நிலை அப்படிங்கிறது, நோய் முத்த 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 அது எந்த நிலைக்கு போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அந்த சோர்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பேஷண்ட்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம், இல்லைங்களா? இப்போ இன்னைக்கு ஃபிஷ்ஷை பற்றி பார்க்குறோம். நீங்களே கூட ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் சொல்லலாம். ஃபிஷ்ஷுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாச வேறுபாடுகள், அது மனித லாங்குவேஜில் பேசுச்சுன்னா எப்படி பேசும்? ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நேரம் இல்லை, சும்மா ஷார்ட் டைம் தான். ஐயா, மீன்கிறது கடல்ல மட்டுமே, தண்ணீருக்குள்ள மட்டுமே வாழக்கூடியது, கரையில அது வாழ முடியாது. அன்வைட் பண்ணிட்டு பேசுங்க. யாராவது 2 பேர் சொல்லுங்களேன். ஐயா, மீன் தண்ணீருக்குள்ள மட்டுமே வாழக்கூடியது, கரையில அது வாழ முடியாது, சுவாசிக்க முடியாது, அது சுவாசிக்க முடியாது. சரி, நானே சொல்றேன். அதாவது ஃபிஷ் அப்படிங்கிறது நம்ம நேரடியாக காற்றை சுவாசிக்கிறோம். மேஜர் விஷயம் என்னன்னா, அது தண்ணிக்குள்ள மட்டும்தான் உயிர் வாழ முடியும். தண்ணிக்குள்ள மட்டும்தான் உயிர் வாழ முடியும். தண்ணியை விட்டு தூக்கி வெளியில் போட்டீங்கன்னா உயிர் வாழறதே பிரச்சனை. ஸோ அதோட ஒட்டுமொத்த வாழ்க்கை அனுபவமே தண்ணிக்குள்ளதான் இருக்கும். சரிங்களா? தண்ணி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பல குழந்தைகளை குளிக்க வைக்கிறதுக்கு தாய்மார்கள் போராடி குளிக்க வைப்பாங்க. இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பாத்ரூமை எப்பவும் பூட்டி வைக்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா, எப்போ பாரு தண்ணியில போய் நிற்கும். பைப்பை திறந்து விட்டு தண்ணியில நிற்கும். குளிக்க போனால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாத்ரூம்லேயே நிற்பாங்க. தண்ணியை திறந்து விட்டு அவாட் நிற்பாங்க. புரியுதா? ஏரி, குளம், கிணறு எங்கே இருந்தாலும் சரி, ஏன்னா தண்ணியில குளிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? தண்ணியில ஆட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. தண்ணியில நீச்சல் அடிக்கிறது, குதிக்கிறது, இவங்களுக்கு கிணறுங்கிற வார்த்தையை கேட்டாலே அவ்வளோ புல்லரிக்கும். கடற்கரை அப்படின்னாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீர்வீழ்ச்சிகள், எங்கே டூர் போனாலும் அங்கே நீர்வீழ்ச்சி இருக்கணும், கடற்கரை இருக்கணும், இல்லை
தீம் பார்க்கு ரொம்ப 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 இவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அந்த எனர்ஜிக்கு தண்ணியில மட்டும்தான் ஹாப்பினஸ் இருக்கும். இல்லை நம்மள மாதிரி இந்த தண்ணி விட்டு வெளியில வாழறது அவங்களுக்கு வந்து உயிர் போராட்டமா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப பிரிடாமினா இருக்கக்கூடியது. சுவாச முறையிலேயே வந்து அடிப்படையில வித்தியாசம் இருக்கு. புரியுங்களா? சரி, அடுத்தது சுவாச முறை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். ஜென்ரலா அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஃபிஷ் பிரெயின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் பிரெயின் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப யோசிக்க கெப்பாசிட்டி இல்லாதவங்க, என்ன மூளையை பயன்படுத்தி ரொம்ப மூளையை கசக்கி புழிஞ்சு வேலை செய்ய முடியாதவங்க, என்ன ரொம்ப அறிவு வளர்ச்சியில குன்றியா இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் ஃபிஷ் பிரைண்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது மீனுக்கு மூளையோடைய அளவு அதனுடைய உடம்போட அளவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? இது நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் தான் அதாவது விலங்குகள் உருவாகிறது நீர்ல தான் உருவாகுது. அதுல ஃபிஷ்ங்கிறது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ இவங்களுடைய உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீன் இருக்குன்னு வச்சுங்களேன். மீனோட உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற மீன் இருக்கு இல்லையா, அவ்வளோதான். சில மீன்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தை சேர்ந்த மீனோட எனர்ஜி அப்படிங்கிறது மனித உருவத்தில் இருக்கும்போது அவங்க பெரும்பாலும் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கிறத விரும்புவாங்க. 10 பேர் 5 பேர் எப்பவும் அவங்களோட இருக்கணும், இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி கூட்டத்தோடு சேர்ந்துப்பாங்க. குரூப் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு போகிறது, கூட்டு குடும்பமாக இருக்கிறது, சொந்தக்காரங்க கூட இருக்கிறது, அந்த மாதிரி மக்கள் வந்து அதாவது பழக்கம் எப்பவும் பழகக்கூடியவங்க, புது ஆளுகள்ல எப்பவும் பழகக்கூடியவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து மீன் அப்படிங்கிறது. சில மீன்லாம் வந்து சோலோவாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெமடியை தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா சோலோவாக இருப்பாங்க. ஆனால் ஃபிஷ்ஷுக்கு ஒரு குவாலிட்டிலாம் இருக்கும் அவங்கள்ட்ட. புரியுங்களா? ஸோ அதனால இந்த ஆர்டிசம் குழந்தைங்க, ஏடிஹெச்டி, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபிஷ் ரெமடி வந்து நிறைய தேவைப்படுது. ஏன்னா அவங்களோட எனர்ஜி வந்து அங்கே ஃபிஷ்ஷோட எனர்ஜியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியஸ்னஸ் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த இப்போ லேண்டு இதில் வந்து இன்செக்டில் பார்த்தீங்கன்னா தேனீக்களை சுறுசுறுப்பு சொல்லுவோம், எறும்பை சுறுசுறுப்பு சொல்லுவோம். இது வந்து அந்த மாதிரி சுறுசுறுப்பு அப்படிங்கிறத விட கண்ணுக்கு வந்து மீனோட கண்ணு பார்த்தீங்கன்னா மூடுற மாதிரி அமைப்பே இருக்காது. மீன் என்னைக்கா தூங்குதா? இந்த இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் மீன் வளர்ப்பாங்க, தொட்டியில் மீன் வச்சுருப்பாங்க. எங்கேயாவது அது வந்து நிற்கிது, மீன் வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னேஷன் ஆகி நிற்கிது அப்படின்னா அது கொஞ்ச நாள் இறந்துட போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? எப்போதும் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும், சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது பலருக்கு அந்த மீனை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நல்ல டைம் பாஸிங்காக இருக்கும் அந்த மீனுங்களை பார்க்கும்போது. அது ஓடுறது, ஒடியாடுறது, இப்படி ஓடுறது, அப்படி ஓடுறது, நீந்துறது, அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் பாஸிங்காக இருக்கும். இல்லைங்களா? ஸோ அந்த அளவில் எப்பவும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. தூக்கம்லாம் ரொம்ப இவங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு மீனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஃபிஷ் ரெமடி தேவைப்படுறவங்க நம்மகிட்ட அவங்க பேசும்போது ஓஹோ இவங்கெல்லாம் ஃபிஷ் ரெமடி தேவைப்படுறவங்க அப்படிங்கிறது பேஷண்டோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? இப்போ டீட்டெயில் போகும். மீனை பற்றிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஃபிஷ் அப்படிங்கிறது வாட்டர் அனிமல். வாட்டர் அனிமல்ல வெர்டபிரேட் இருக்கும், முதுகெலும்பு இருக்கும். புரியுங்களா?
இந்த மொலஸ்க் இருக்கு இல்லையா, அதுக்கு முதுகெலும்பு இருக்காது, அதெல்லாம் இன்வெர்டபிரேட். மொலஸ்க்கு, செப்பியாலாம், செப்பியா, ஆக்டோபஸ்ஸு, ஜெல்லி ஃபிஷ்ஷு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டபிரேட். பட் ஃபிஷ் அப்படிங்கிறது வெர்டபிரேட் கேட்டகரியில் வரும். ஸோ அதனுடைய பிரீத்திங் அப்படிங்கிறது அந்த செவில் இருக்கு இல்லையா, செவில் மூலம் சுவாசிக்கிறது, தண்ணியிலேருந்து ஆக்சிஜனை பிரித்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து வந்து இவங்க வந்து கோல்டு பிளட்டட். கோல்டு பிளட்னா தண்ணிக்குள்ளேயே இது கிடக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன, இந்த கோல்டு பிளட்டட் அப்படிங்கிறது அந்த குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படிங்கிற கண்டிஷனில் அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வாட்டர் எலிமெண்ட்டு இவங்க உடம்புல ஜாஸ்தியாக இருக்கும். வாட்டர் எலிமெண்ட்னா என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், சிலருக்கு புதுசாக இருக்கலாம். வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிறது நீர் சார்ந்த தொல்லைகள், எப்போ பாரு சளி பிடிச்சி சளி விடாமலே இருக்கிறது, லங்ஸ் சஃபர் ஆகிறது, அப்புறம் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சஃபர் ஆகிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து வரும் கோல்டு பிளட்டட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, இப்போ நம்ம பேசுகிறோம் என்ன, காற்றின் மூலம் அந்த வேவ்ஸ் வந்து நம்ம ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர் காதில் போய் ரீச் ஆகி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் அப்படிங்கிறது வாட்டருக்குள்ள அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். தண்ணிக்குள்ளேயே அது வந்து கம்யூனிகேட் பண்ணும். இப்போ டால்ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது ஒன்று இன்னொன்றுக்கு அவ்வளோ அழகாக, வவ்வால் எப்படி இங்கே வெளியில் கம்யூனிகேட் பண்ணுதோ அந்த மாதிரி அந்த டால்ஃபின் வந்து கம்யூனிகேஷனில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷஸுமே அந்த மாதிரி சவுண்டு, வித்தியாசமான சவுண்டு கொடுக்கறத வச்சு, இப்போ மீனில் தொட்டி வளர்க்குறாங்க இல்லையா, தொட்டியில் மீன் வளர்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் சில மீன்லாம் வந்து அந்த சவுண்டு போகிறது வெளியிலே கேட்கும். ஸோ அந்த அளவில் வந்து சவுண்டு மூலம் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து எப்பவும் நீந்திக்கிட்டே இருக்கு அப்படியா. இவங்க ஹாப்பியஸ்ட் சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா இவங்களோட உணர்வு அப்படிங்கிறது, அது உடலோட அந்த உணர்வு அப்படிங்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும், தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே தண்ணிக்குள்ளே ஏரிக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் பாடி வெயிட்டு தெரியாது இல்லையா. ஸோ அப்படியே அந்த வெயிட்லெஸ் ஃபீல் இருக்கிறதுனால தான் ரொம்ப நேரம் உங்களால் நீந்த முடியுது. உடம்புக்கு இது அயற்சி இல்லாமல், உங்களுக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப நேரம் நீந்த முடியறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, என்ன உங்களுக்கு இருக்கிற அந்த தண்ணீரோட வெயிட்டை வந்து அந்த தண்ணீர் வந்து காம்பன்சேட் பண்ணிக்குது. ஸோ மற்றபடி தண்ணீர் இல்லாத நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு, மற்ற டிஷ்யூஸ், தண்ணி இல்லாத பார்ட்டோடைய வெயிட்டு தான் நமக்கு வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீந்தும் போது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பயோஎன்சி மிதக்கிற மாதிரி, அப்படியே இறக்க மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு இருக்கும். இதில் வந்து 2 வகையான, அதாவது வாட்டர், சீ வாட்டர், உப்பு தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கும். அப்புறம் நல்ல தண்ணியில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் இருக்கும். அந்த வெரைட்டி வந்து இவங்கள்ட்டையும் வெளிப்படும் சரிங்களா. குளிக்கிறது அப்படிங்கிறது, எனக்கு கடலில் குளிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஒன்று அருவியில் குளிப்பேன், இல்லைன்னா ஏரி கிணற்ற குளிப்பேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக அது வந்து அவங்களோட எனர்ஜி சொல்லும். எனக்கு வந்து அந்த தண்ணி கூட உப்பு தண்ணி வேணுமா இல்லை வந்து நல்ல தண்ணி வேணுமான்னு சொல்லுவேன். அப்புறம் நான் சொன்னேன் ஏற்கனவே, பிரெயின் வந்து கம்பேரிட்டிவ்லி இவங்களுக்கு பிரெயின் சைஸ் ரொம்ப கம்மி. அப்போ மொலஸ்க்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுத்தமாக யோசிக்கவே தெரியாது. இவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. யோசித்து அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவாங்க, அழகாக பண்ணுவாங்க. படம் நல்லா சூப்பராக வரைவாங்க, நேச்சுரலாக இருக்கும். இவங்க வரையக்கூடிய படமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் சரிங்களா. அது முக்கியமாக அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்கில் வந்து இவங்களுக்கு திறமை எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், அதை பார்க்கலாம். ஸோ ஸ்கின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது அப்படிங்கிறது
ஒரு சில மீனுக்கு மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வந்து ஃபிஷ்ஷஸோட அந்த செதில்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னுக்கு அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறது வெளிச்சம் குறைவாக இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும். அதில் கூட அந்த தன்னோட பக்கத்தில் நீந்தக்கூடிய மீன்கள் தன்னுடைய இறையை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா தன்னுடைய ப்ரீடேட்டர் தான் யாருக்கு இரையாக போகிறோமோ அதை இப்போ உதாரணத்துக்கு சுறா மீன்லாம் வருது, சின்ன மீன்லாம் நிறைய பிடிச்சி சாப்பிடும் சரிங்களா. அப்போ அந்த மாதிரி தன்னுடைய எனிமையை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் தனக்கு தேவையான இறையை பார்த்து கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷன் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து இட் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட் ஃபார் சர்வைவல் அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய விஷனு ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து சவுண்டு, அந்த தண்ணிக்குள்ளேயே அவங்க வந்து சவுண்டை இவங்க கொடுக்கறதும் அந்த சவுண்டை இவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதும் அப்படிங்கிறது, வேற பிறையெல்லாம் வருது அப்படின்னா அந்த சவுண்டு மூலம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, 2 ஆர்கான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக. அதே மாதிரி வந்து ஸ்மெல்லு, அவங்களுடைய ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரிஞ்சுக்கிறது இருக்கும் புரியுங்களா. ஸோ அது அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது நல்ல நீரில் இருக்கிற மீன் கொஞ்சம் கண்டாமினேட் ஆச்சுன்னா அதால் உயிர் வாழ முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அது அந்த ஸ்மெல்லுக்கு சென்சிட்டிவாக இருக்கும். அப்புறம் பெரும்பாலான மீன் அப்படிங்கிறது ஒன்று முட்டையை போட்டுட்டு போயிடும், முட்டை வெளியில் வந்து அது முதிர்ச்சி அடைஞ்சு குஞ்சியாக உருவாகும். சில மீன்கள் அந்த மாதிரி இருக்கும், அதாவது ஓவிபாரஸ். இன்னொன்று வந்து ஓவோவிபாரஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது முட்டை உள்ளுக்குள்ளேயே குஞ்சு பொறிச்சு அது குஞ்சியாகவே குட்டி போடும் புரியுங்களா. ஸோ இதில் வந்து அந்த ஒரு 2 டைப் இருக்குது. அதில் நேரடியாக வந்து அதனுடைய ஸ்பேமை வந்து தண்ணியில் வந்து பீச்சு அடிச்சிடுறது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அதனுடைய வளர்ச்சியெல்லாம் வெளியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வளர்ந்து மீன் குஞ்சாகி மீனாகிறது அப்படிங்கிறது நடக்கும். இதில் வந்து நிறைய ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பேமை வந்து அதாவது முட்டை குஞ்சு பறிச்சிடுறது, இதை முட்டையாக பறிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. இன்னும் ஸ்பேமே நேரடியாக வந்து தண்ணியில் கரைச்சி விடுறது அப்படிங்கிறதுக்கு இதிலெல்லாம் நிறைய லாஸ் இருக்கும் சரிங்களா. சில மீன்கள் குட்டியாகவே போடும், அதில் லாஸ் இருக்காது. அடுத்தது இவங்க வந்து இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இப்படி ஒரு சில விஷஸ் தவிர மற்றதெல்லாம் வந்து இப்போ திமிங்கலம் இருக்கு, அது ஒரு பால் ஊட்டி புரியுதா. அது குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளுக்கு குட்டிகளுக்கு அதுவே பால் ஊட்டிருக்கும். அப்போ அந்த மதர் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பெரும்பாலான ஃபிஷ்ஷஸ்க்கு அப்படி இருக்காது. அந்த குழந்தைகளை வந்து பராமரிக்கிறது, அதெல்லாம் பொருட்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறதுலாம் பெரும்பாலான மீன்களுக்கு இருக்காது. அதுவே இவங்கள்ட்டையும் வெளிப்படும். ஆனால் கூட்டத்தில் இருப்பாங்க, குரூப்பில் இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க வந்து அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் வேலையும் தானே எடுத்து பண்ணுறது போகிறதெல்லாம் இருக்காது. ஸோ கூட யாராவது கைட் பண்ணணும், சொல்ல செய்வாங்க, சொல்கிறது மட்டும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது இயல்பாக மீனுக்குள்ளது. மீனுக்குள்ள அதுக்கு என்ன டாஸ்க் இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு சர்வை புரியுதா. இருக்கிற இடையை தான் இருக்கிற இடத்துல கிடைக்கிற இறையை சாப்பிட்டுட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அப்படி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் அவங்க மனிதர்களில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பேட்டர்னும் அந்த மனிதர்களை அப்படி தான் பராமரிக்கும் புரியுங்களா. ஜஸ்ட் பீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, ஃபைட்டிங் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இப்போ இது வந்து ரோட் 2 அதுக்கு பிறகு தான் இதனுடைய வளர்ச்சி நிலை இருக்கும். ரோட் 2, 3, 4, 5, 6 வரையும் இருக்குது. அந்த 4, 6, 7, 4, 5, 6 அந்த ரோவை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஃபிஷஸ்லாம்
ரொம்ப கம்மி. இப்போ திமிங்கலம் பார்த்தீங்கன்னா 6ல் வரும். டால்ஃபின் பார்த்தீங்கன்னா 5 5th ரோ அந்த இதில் இருக்கும். புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறது, கம்யூனிகேஷனில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. 2, 3, 4, 5, 6 எல்லா ரோலையும் வரும். அதில் அதிகபட்சமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2, 3ல் இருக்கும். ஃபிஷஸோட தீம் என்னவா இருக்கும் கொஞ்சம் பார்ப்போம். ப்ராமினன்ட் தீம். இது desire to connect and communicate. desire to connect and communicate. பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் குரூப்பாக இருக்கும் சரிங்களா. அதில் வந்து அப்படியே அப்படியே கூட்டமாக ஓடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். சில மீன் கூட்டம்லாம் படகே கவுத்து விடும். அந்த அளவுக்கு வந்து அந்த குரூப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த ஃபிஷஸ்ல இருக்கும் சரிங்களா. அது அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது சில ஃபிஷஸ்ல இருக்கும், இருக்கும். அப்போ இவங்க ஹியூமன் லாங்குவேஜில் எப்படி இருக்குன்னா அன்ஏபிள் டு கனெக்ட் வித் அதர்ஸ். அதாவது அதனுடைய கம்யூனிகேஷன் இருக்கும், அண்ட் அதனுடைய அந்த நம்பர் ஆஃப் பர்சனுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். தன்னோட நெருங்கி இருக்கிறவங்க, தன்னோட கூட இருக்கிறவங்க, அவங்களால மட்டும்தான் தன்னுடைய கம்யூனிகேஷன் புரிஞ்சிக்க முடியும். அவங்கள்ட்ட மட்டும்தான் இவங்க கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இந்த இவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இவங்க வெளி உலகத்தோட வந்து ரொம்ப ஃப்ரீயாக பழகிறது, அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது, கூட இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க புரியுங்களா. அந்த புரிஞ்சுக்கிறதுல ஏன் அப்படின்னா அதுதான் ஃபிஷ் பிரெயின். அதாவது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பிரெயின், அதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ கம்யூனிகேஷனில் வந்து அது தடுமாறும். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கிறதுல ஸ்லோவாக இருப்பாங்க, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல ஸ்லோவாக இருப்பாங்க, அதை கம்யூனிகேட் பண்ணுறதுலேயும் ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப்டு ஸ்டேஜில் இருக்காது. இவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறது கூட ஒரு அதாவது என்ன சொல்கிறது சிங்க்ரோனைசேஷன் இருக்காது சரிங்களா. முதல் சொல்கிறது அடுத்து சொல்கிறோட கனெக்டிவிட்டி அதில் பிரச்சனை இருக்கும். அதனால் இவங்களோட யார் ரொம்ப நாளுக்கு கூட இருந்து பழகுறாங்களோ அவங்களுக்கு தான் இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். Desire, synchronicity, unable to synchronize with others. அடுத்தவங்களோட ஒருங்கிணைஞ்சு வாழறது, ஒத்துமையாக வாழறது, புரிஞ்சு கொண்டு வாழறது அப்படிங்கிறது இவங்களால கொஞ்சம் சிரமப்படக்கூடிய விஷயமா. ஆனால் இவங்க இந்த மீடியா கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதில் வந்து சோசியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் அதை பார்க்கறது, அதை புரிஞ்சுக்கிறது, அதில் இவங்க கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. நீட் மீடியா டு கம்யூனிகேட் வித் அதர்ஸ். இவங்க பேசுகிறத விட அந்த மாதிரி விஷயங்களில் கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகிடுது அவங்களுக்கு. ஸோ அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஃபீலிங் அலினேட்டட், எக்ஸ்சேஞ்சு, நாட் ஏ பார்ட் ஆஃப் த குரூப். அதாவது இவங்களுக்கு குரூப் வேணும், குரூப் கூட தான் இருக்கணும், ஆனால் அங்கே லைஃப் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதில் இவங்க சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். தன்னை வந்து தான் வந்து தனிச்சு விடப்பட்டதாகவும் என்ன நாம் தனியாக இருக்கிறதாகவும் ஒரு ஃபீல் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து வாட்டர் அனிமல் அப்படிங்கிறது மற்றபடி நீங்கள் வந்து எர்த்தில் இருக்கிற அனிமல் வாஸ்ட் அளவில் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது தண்ணியில் இருக்கிறது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஏரியலில் இருக்கிறது, ஆகாயத்தில் பறக்கிறது. ஸோ இதெல்லாம் விட இந்த ஃபிஷ் அப்படிங்கிறது
ஒரு தான் தனிமையாக இருக்கிற மாதிரி, தான் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி, மற்றவங்கள மாதிரி காமனாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். யாருமே என்னை வந்து நான் சொல்றதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன், ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறத விரும்புவாங்க. ஃபீலிங் டிஸ்கனெக்டட் அண்ட் செப்பரேட்டட், அதாவது கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, ரொம்ப கேர் இல்லாமல் கேர் ஃப்ரீயாக இருப்பாங்க. என்னோட நேச்சர்லேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ எர்த்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு, அந்த அனிமல்ஸு தானாக இறைய தேடணும், போய் புல்லை மேயணும், தன்னை வந்து பராமரிக்க இருப்பாங்க, இல்லை தானாகவே இதெல்லாம் வந்து தேடிக்க வேண்டியிருக்கும், இறை தேட வேண்டியிருக்கும், போராட வேண்டியிருக்கும், ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே இருக்கிற இடத்துல கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டு சர்வை ஆகிறதா இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. எந்த டாஸ்க்கும் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இவங்கள்ட்ட இருக்காது. கேர்ஃப்ரீயாக இருப்பாங்க. நாட் பாதர் ஃபார் எனிதிங், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன கவலை இருக்குது? மீனுக்கு போய் என்ன கவலை இருக்குது இல்லைங்களா? அது பாட்டு ஃப்ரீயாக நீந்த வேண்டியதுதான், இறப்பட்டால் சாப்பிட வேண்டியதுதான், இருக்கிற தேடி சாப்பிட்டுட்டு அது பாட்டு நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் இந்த மொனோட்டனஸாக இருக்கிறது, அனானிமஸாக இருக்கிறது, நாட் இன் டச் வித் செல்ஃப் அண்டு அதர்ஸ். அடுத்தவங்களோட ரொம்ப கம்யூனிகேஷன்லாம் இருக்கிறதில்ல, இவங்க தனி உலகத்தில் இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களாம் ஒரு ஒரு டாஸ்க் இருக்கும், ஒரு டியூட்டி இருக்கும், அதை நோக்கி அவங்க வந்து ஏதாவது செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அப்படி தனக்குன்னு அப்படி ஒன்றும் தோணாது, அதனால இவங்க பாட்டு கம்முன்னு ஐடியலாக இருப்பது ஒன்றும் பெருசாக இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் உட்காந்தாங்கன்னா உடனே அந்த மையத்துக்கு போயிடுவாங்க. அது நல்லா சாத்தே. அந்த இப்போ மெடிடேஷன் எல்லாத்தையும் மறந்து, உலகத்தை மறந்து உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகுறதுக்குல இவங்க ஈஸியாக இவங்களால போக முடியும். ஏன் அப்படின்னா வெளி உலகத்தில் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் டாஸ்க்கு செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அந்த மாதிரிலாம் இவங்க தாட்ஸ்லேயே இருக்காது. ஸோ அப்படி இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அதே மாதிரி வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வந்து இவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகும். வி டிஸ்கனெக்ட் வித் அதர்ஸ், வி செப்பரேட் ஃப்ரம் அதர்ஸ். இது மற்றவங்களுடைய ஈடுபாட்டோட இவங்களால வந்து இவங்களோட ஈடுபாடு எதுவுமே தொடர்பு இல்லை அப்படிங்கிறதுனால தனியாகவே இருப்பாங்க. கைண்ட் ஆஃப் ஷைனஸ் ஆர் டிமிடிட்டி, ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும் இவங்களுக்கு. ஏன் மற்றவங்க மேலே இவங்களால இருக்க முடியாதுல்ல, ஸோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும், கூச்ச சுபாவம் இருக்கும். இவங்க வந்து எதிலுமே ஈடுபடாமல் தன்னுடைய உலகத்திலே இருக்கக்கூடியவர்களா ஆர்டிசம் பேஷண்ட் மாதிரி இருப்பாங்க. ஃபீலிங் இன் பபுள் கவர்டு கிளாஸ் டோம், தண்ணிக்குள்ளே இருக்கிறது என்ன ஒரு ஃபீல் இருக்கும்? ஒரு பபுளுக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஓம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி, புரியுதா? ஒரு கவருக்குள்ளே இருக்கிற மாதிரி. உலகமே உங்களுக்கு ரொம்ப சின்னது, உலகமே உங்களுக்கு ரொம்ப சின்னது. எந்த அளவுக்கு நீந்தி போதோ அவ்வளோதான் உலகம் அவங்களுக்கு. அதை தாண்டி இவங்களால பார்க்குறது கேட்குறது அந்த ஏரியாவுக்குள்ளே அவங்க லைஃப் முடிஞ்சு போயிடும். ஸோ அவங்க வந்து அந்த அளவில் வந்து ஒரு ஒரு லிமிட்டட் இடத்துக்குள்ள மட்டும் இவங்களுடைய உலகம் இருக்கிற மாதிரி இருக்கும். காக்னிட்டிவ் இஷ்யூ, புரிஞ்சுக்கிற தன்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் பிரெயின். ஒரு பக்கம் ஸ்லோ ஆக்ஷன் இருக்கும், இன்கெப்பாசிட்டி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின் இருக்கும். பிரெயின் இஸ் நாட் ரிலாக்ஸ் அண்டு ரெஸ்டட், தூங்குறதே கிடையாது. ரெஸ்ட்டுங்கிறது அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்பவுமே கிடையாது. அதே நேரத்தில் சிலருக்கு இது அது ஒரு ரெண்டு, இது ஒரு ரெண்டு. மெனி தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஸ்லீப்லெஸ்னஸ், டிஸ்டர்ப்டு ஸ்லீப். இதான் தூங்குறதே இல்லை, இந்த உயிரினம் வந்து தூங்குறதே கிடையாது, கண்ணு மூடுறதே கிடையாது. ஹைலி அலர்ட், நாட் கெட் ரிலாக்ஸ்டு ஈஸிலி. அது வந்து அந்த ப்ரே ப்ரெடேட்டருக்குரிய ஒரு குவாலிட்டி.
many thoughts but not able to filter thoughts, as well as not able to sustain longer on one particular thought. அதாவது நிறைய தாட்ஸ் இருக்கும் இவங்களுக்கு, நிறைய எண்ணங்கள் ஒடியாரும். ஆனால் அதை ஃபில்டர் பண்ணி அதை சிங்க்ரனைஸ் பண்ணி அதை வந்து அதில் ஊன்றி நின்று வேலை பார்க்குறது அப்படிங்கிறது இருக்காது. நிறைய யோசிப்பாங்க, பட் செயல்பாட்டுக்கு பெருசாக வராது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டல் பிரெயின், இது இன்னொரு ரெண்டு தாட்ஸே இருக்காது, பிளாங்காக இருக்கும். ஆப்சன்ட் மைண்டட், அப்சார்ப்டு, அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பாங்க, எந்த திங்கிங்காக இருக்காது, தாட்ஸாக இருக்காது, உட்காந்துருப்பாங்க. வடிவில் ஒரு வீட்டில் சொல்லுவார்ல, என்னது வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்குமா, சும்மா இருந்து பாரு உனக்கு தெரியும், சும்மா இருக்க முடியுமா உன்னால, இருந்து பாடா அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த சும்மா இருக்கிறது, அப்படியே வெட்டியாக உட்காந்துருக்கிறது, அதெல்லாம் இவங்களுக்கு சிரமமே இருக்காது, சரிங்களா? அதனால இவங்க ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருக்க முடியும். அதே மாதிரி நிறைய மறந்து போகிறது, நிறைய மிஸ்டேக் செய்யறது, தப்பு பண்ணுறது அப்படின்னு நடக்கும். பிரெயின் ஃபக், அதாவது மூளை செயலிழந்த நிலையில் இருக்கிறது, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிறது, எதுவுமே யோசிக்க முடியாமல் இருக்கிறது, அது இவங்களுக்கு வரும். கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன்னா உலகத்தில் தனிச்சு விட்ட மாதிரி இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது, ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதே மாதிரி வந்து டிமென்ஷியா, அல்சைமர் டிசீஸு, மூளை பாதிப்பு சம்மந்தமான இதெல்லாம் இவங்கள்ட்ட நிறைய வரும். ஏடிஹெச்டி, ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். படிக்க வராது. எழுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு அது ஈன்னு எழுதி பாருங்களேன், இப்படி இருக்கிற என்ன இப்படி தெரியும், அந்த லெட்டர் வந்து மிரர் இமேஜில் தெரியும். அந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன் இவங்களுக்கு நிறைய வரும். லெட்டர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், படிக்கும்போது லெட்டர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், ஒழுங்காக இவங்களால் படிக்க முடியாது. அது இவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை அது, சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனையோட தான் வருவாங்க. இப்போ சில பசங்களாம் கூட்டிகிட்டு வருவாங்க, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கும். ஏன், அதுதான் ஃபிஸ்பரேஷனோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ ரொம்ப இவங்களால திங்க் பண்ணி படிக்க முடியாது. ஸோ இவனுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? கன்ஃபியூஷன் அரைசிங் ஃப்ரம் டர்புலன்ட் தாட்ஸ், நிறைய எண்ணங்கள் ஒடியாடுறதுனால இவங்களுக்கு கன்ஃபியூஷன், அதை கிளாரிஃபை பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணி ஒழுங்குமுறைப்படுத்தி இவங்களால புரிஞ்சுக்க தெரியாது. ஸோ கன்ஃபியூஷன் இருக்கும். அடுத்து என்ன செய்யறதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். டன்னாகி நிற்பாங்க, ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதனால அடுத்து என்ன செய்யறதுங்க, கிளாரிட்டி இருக்காது, ஸ்டன்னாகி நிற்பாங்க. chaotic and profuse thoughts, hard to concentrate on at the moment. ஸோ நிறைய சிந்தனைகள் வரும், எண்ணங்கள் வரும், அதை வந்து முறைப்படுத்தி இவங்களால முறைப்படுத்த முடியாததுனால அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறதும் தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. inability to focus and disjointed thoughts, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் தடுமாறுவாங்க. அதே மாதிரி டைம் அப்படிங்கிறது, டைம் கான்சியஸ் அப்படிங்கிறது இவங்களால கொஞ்சம் தடுமாறுவாங்க. டைம் கான்சியஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, எந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு 11 மணிக்கு அப்போ தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி 11 மணிக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும், போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்போனா அதுக்கு முன்னால் நம்ம வந்து இங்கே ஃபேமிலியில் உள்ளவங்களாம் ரெடி பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு ரெடியானி வீட்டை கூட்டினோம்னா நம்ம 11 மணிக்கு ஃபங்க்ஷனில் இருக்க முடியும். அந்த டைம் கான்சியஸ்லாம் இருக்காது. ஒரு வேலை செய்கிறாங்க, இந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பழைய அனுபவத்திலேருந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியாது உங்களால். ஸோ எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது பல குடும்பங்களும் இந்த சிக்கல் நிறையா வருங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப பங்க்சுவாலிட்டியில் ரொம்ப சின்சியராக சீரியஸாக இருப்பார், இன்னொருத்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, எப்பவும் போராட்டமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் இவங்க வந்து டைம் கான்சியஸை
இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. லாஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது இயல்பாக அந்த எனர்ஜி பேட்டர்னுக்கு உள்ளது தான். தூங்குறது இல்லை. நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களால வந்து அதை ஒழுங்குமுறைப்படுத்திட்டு ஒரு அமைதியான நிலைக்கு வந்து தூங்க முடியாது இவங்களால. ஸோ ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, முறையாக அவங்களால பேச தெரியாது. கான்வர்சேஷனில் வந்து வார்த்தைகளை வந்து மாற்றி மாற்றி அவங்க வந்து பேசி தடுமாறுவாங்க. அதே மாதிரி மற்றவங்க பேசுறதையும் வந்து ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறதுலையும் இவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கு. அப்புறம் வேற சில எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா மறந்து போகிறது, புரிஞ்சிக்க முடியாமல் இருக்கிறது, கன்ஃபியூஷனாக இருக்கிறது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. அதாவது மூளை பணியில் ரொம்ப சீக்கிரம் எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. உடல் உழைப்புங்கிறது பெருசாக பிரச்சனை இருக்காது இவங்களுக்கு. திங்க் பண்ணி வேலை பார்க்குறது இருக்கு இல்லையா, அதில் வந்து சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவாங்க. கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். சில்ட்ரன் வித் டெவலப்மெண்டல் டிலே, ஆட்டிசம் குழந்தைகள் இருக்காங்க, ஸ்லோ லேர்னிங் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. டைமை ஜட்ஜ் பண்ண தெரியாது, ஒரு சைஸு கம்பேர் பண்ணி ஜட்ஜ் பண்ண தெரியாது. கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது மென்டல் ஒர்க்கில் நிறைய இருக்கும். ரியலாகவே அந்த பிரெயின் ஸ்டஃப்டு வித் காட்டன் நூல் சொல்லுவாங்க, புரியுதா? ஸோ அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஒர்க்கில் இவங்க ரொம்ப தடுமாறுவாங்க. பிரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ மூடில் இருக்கும். தாட்ஸ் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஒரு விஷயத்தை யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நேரம் எடுக்கும். அதுதான் திரும்ப ரிப்பீட்டடாக வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தீம்ஸ். அதாவது இவங்களுக்கு கனெக்ஷன் வித் வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தண்ணியில் எப்போவும் நிற்கிறத இவங்க வந்து விரும்புவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என்ன துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, என்ன வீடு துடைக்கிறது, தண்ணியை வச்சு செய்யக்கூடிய எந்த வேலைன்னாலும் இவங்க 4 பூரா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கைப்பட நின்று தண்ணி பிடிச்சி கொடுன்னா 4 பூரா தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க. ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி வந்து கிணத்துல போய் குளிச்சேன்னா எவ்வளோ நேரம் குளிப்பீங்க? குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் குளிப்பேன். பீச்சுக்கெல்லாம் போகிறீங்க, அங்கே எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? ஏன்னா முதல்ல நான் தான் தண்ணியில் இறங்குவேன், கடைசியாக நான் தான் வெளியில் வருவேன். குரூப்பாக போகிறாங்கன்னு வச்சுங்க, அந்த மாதிரி இடங்கள்ல. அதேமாதிரி வாட்டர் தீம் பார்க்கு வந்து அடிக்கடி போகிறதுக்கு விரும்புவாங்க. தண்ணி மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும், தண்ணியில் விளையாடணும், தண்ணியில் குதிக்கணும், நீச்சல் அடிக்கணும். ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும், அந்த எனர்ஜி பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் எங்கே கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா கனவுல வரும். நான் வந்து ஒரு இடத்துல நிற்கிறேன், என்னை சுற்றி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. என்ன நான் வந்து ஒரு ஆற்றுல நீச்சல் இருக்கேன், இந்த ஆற்றுல இந்த கரைக்கெலாம் அந்த கரைக்கு போவேன். ரியல் லைஃப்பில் அப்படிலாம் போக முடியாது, ஆனால் கனவுல சூப்பராக போவாங்க, நீச்சல் வச்சு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வாட்டர் அப்படிங்கிறது கனவுல வந்து வெளிப்படும். டூர் ஏரியாவில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அந்த தண்ணி இருக்கிற இடம், அங்கே போய் என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த மெரைன் இன்ஜினியரிங், கப்பலில் போய் வேலை பார்க்குறதுக்கு பாருங்கள், அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அது நல்ல வித்தியாசமாக தெரியும் இவங்கள்ட்ட. வீட்டில் மீன் தொட்டி வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸ்விம்மிங், ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் ஸ்விம்மிங் பண்ணுறது, வாட்டர் கேம்ஸ் போகிறது. அதே மாதிரி வந்து
கனவுக்குள்ள வாட்டர் வர்றது. கிளியர் அண்ட் இமேஜஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ், இது வந்து குவைட் ஆப்போசிட் சைடு. சரிங்களா? அப்புறம் வந்து இவங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், வாட்டர் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட ஃபீல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சந்தோஷமா இருக்கிற காலகட்டத்தில் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பாடி அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். கனவுல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃப்ளூயிடிட்டி, அப்படியே ஃப்ரீயாக போகிறது, அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ அப்படிங்கிற உணர்வு வந்து இவங்கள்ட்ட இருக்கும். எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. மூளை தான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாது இல்லை, ரொம்ப திங்க் பண்ணாது. அதனால ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, சேர்ஃபுல்லாக இருப்பாங்க, பிளேஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு வேணா என்ன இப்படி எதுவும் ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இப்படி இருக்காங்களேன்னு அடுத்தவங்களுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்கள பொறுத்தவரை கஷ்டம் இருக்காது. அது தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் மாதிரி தான் ஜாலியாக ரொம்ப பிளேஃபுல்லாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது எப்பவுமே நல்லா இருக்கும், தூக்கமே வராது உங்களுக்கு, தூங்குற இது கிடையாது, பிராணி கிடையாது இது. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸையும் இவங்களால வந்து எளிதில் ஏற்றுக்க முடியாது. ஸோ ரொட்டீன் ஒர்க்குக்கு பெரும்பாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து கேட்கறது, டேஸ்ட்டு, டச்சு, ஸ்மெல்லு எல்லாத்துக்குமே இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதுக்கு குவைட் ஆப்போசிட் வந்து இது எல்லாத்துக்குமே மந்தமாக இருக்கிறதும் இருக்கும். சென்சிட்டிவ் டு எலக்ட்ரோ மேக்னட்டிக் திங்ஸ், மொபைல் ஃபோனு, ரேடியோ, டிவி, இதுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அடுத்து வந்து பெரும்பாலான புதிய புதிய விஷயங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னைக்கு மாடர்ன் லைஃப்பில் இருக்கக்கூடிய புதிய புதிய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறது, புதுசாக கற்றுக்கிறது, புதிய வேலைக்கு போகிறது, எவர் சேஞ்சிங் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய தொழிலெலாம் இவங்களுக்கு சுத்தமாக வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் வந்து பிடிக்க முடியாது, இவங்களால முடியாது. ஸோ மெனி மொடாலிட்டிஸ், நிறைய வந்து சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கலர் சென்சிட்டிவிட்டி, ஹியரிங் சென்சிட்டிவிட்டி, ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் நிறையா இருக்கும். டேஸ்ட் சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் நிறையா இருக்கும். ரொம்ப லிமிட்டடாக தான் இவங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா வெரி லோ பொட்டன்ஷியல் இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது, ஏன்னா சென்சிட்டிவ்னஸ் இருக்கிறதுனால. இந்த குரூப் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா மீன் எல்லாமே குரூப்பாக தானே இருக்கும், தனியாக இருக்கிற ஒரு சில மீன் தான் இருக்குது. ஃபைட்டர் ஃபிஷ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கூட இந்த மீன் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த ஃபிஷ் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அதெல்லாம் தனியாக போட்டு வைப்பாங்க. லோன்லி சோலோ மீன்ஸ்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அது தவிர மற்றபடி இன் ஜென்ரல் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து குரூப்பில் தான் இருக்கும். ஸோ குரூப்புங்கிறது இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாண்ட் டு கனெக்ட் அண்ட் கம்யூனிகேட், குரூப்பில் இருந்தால கம்யூனிகேட் பண்ணணும்னு இருக்கும், அதில் சிரமங்கள் இருக்கும். இவங்களை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது, இவங்களுக்கு அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது, அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் இருக்கும். அதாவது மேமல் இருக்கிற மாதிரி ஒரு மதர்லி கேர், மதர் சைல்டு ரிலேஷன்ஷிப், அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் இஷ்யூ வரும், அதில் வந்து இஷ்யூஸ் வரும். ஸோ இவங்களோட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி மற்ற பிள்ளைங்களோட ஒரு இஷ்யூஸ் வரும், ப்ரெக்னன்சி டைமில் வரும், பேபிஸுக்கு வரும். ஸோ இவங்க என்னோட ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரி, இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கிறது, குரூப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நியூட்ரிஷன் லைன் அதாவது சப் கிளாஸ் 4, அதாவது சூப்பர் கிளாஸ் 3 அப்படிங்கிறது அதில் இவங்க இந்த மாதிரி கேரக்டரோடு வரும்போது அதில் வருவாங்க. ஓகேவா? ஓகே, நல்லது.
ஃபிஷ்ஷஸை பற்றி இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு கிளாஸ் அநேகமாக இருக்குது. அடுத்த கிளாஸ் இதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு நான் இன்செக்ட்லேயும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷையும் ஒரு கேஸ் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இது வந்து ரேராக தான் வரும், ஆனால் வந்தால் இந்த மருந்து மட்டும் தான் வேலை செய்யும். அது ரொம்ப முக்கியம். முக்கியமாக இந்த அண்டர் டெவலப்டு சில்ட்ரன், ஆட்டிசம் சில்ட்ரன், சரிங்களா? ஸோ ரொம்ப மூளை வேலை கொடுத்து வேலை செய்ய முடியாதவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் இது பண்ணல. இந்த கேரக்டர் முழுசாக பார்க்கணும், இந்த எனர்ஜி சிஸ்டத்தை பார்க்கணும். ஆனால் இவங்க லைஃப்பில் தண்ணியை புறக்கணித்து இவங்களை பார்க்க முடியாது. எங்கே போனாலும் தண்ணியில் போய் நிற்பாங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அது விசிறமுடைய இண்டிகேட் பண்ணுறது, மலஸ்க்கு இண்டிகேட் பண்ணுறது, டால்ஃபின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவன் செப்பியா ஃபிஷ் வந்து அது வாட்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விசிறமடிக்குன்னு அந்த ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி பேட்டர்ன் இருக்குது. அந்த எனர்ஜி பேட்டர்ன் நல்ல அருமையாக வெளிப்படும், நோய் நிலையில் மனிதர்கள்ட்ட வெளிப்படும். ஸோ இப்போ நாம் வந்து அந்த கான்செப்ட் வந்திருக்கோம் இல்லையா, சிங்கிள் ரெமெடி எக்ஸாக்டாக எனர்ஜி சிஸ்டத்தை மேட்ச் பண்ணணும். அப்படிங்கிறப்ப தான் நான் இப்போ இப்படி வந்து நம்முடைய பர்செப்ஷன் வந்து விரிவுபடுத்திட்டு போகிறோம், நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து விரிவுபடுத்திட்டு போகிறோம். ஹோமியோபதி வந்து இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும். ரொம்ப மோஸ்ட் மைன்யூட் எனர்ஜி பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணணும். அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இப்போ வந்து எல்லாத்தையும் மைன்யூட்டாக தெரிஞ்சுட்டு போகிறோம். அதில் ஒரு விஷயம் தான் நம்ம இதுவரையும் பார்த்தது. ஸோ இன்னும் நிறைய சப் கிளாஸ் இருக்குது, தொடர்ந்து பார்ப்போம். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா we cannot able to easily catch. நம்ம அதை ஈஸியாக முடியாது. ஆனா ஒரு வெடி போட்டு ஒரு பொருளாங்க அந்த பக்கம் ஒரு வெடி போட்டாங்கன்னா அது ஒன்றும் சின்ன வெடி தான். ஒரு கட்டி அந்த மீன் இதெல்லாம் உணவெல்லாம் போட்டு போனால அது ஒரு இடத்துல வெடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பொருளாங்க தள்ளி மீன் வந்து அங்க மதக்கும். ஸோ இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இதுல இருந்து. இது ரொம்ப அருமையானதுங்க, நன்றிங்க. சரி சரி, நல்லது. சார் வணக்கம் சார், ரொம்ப கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார், புரியுற மாதிரி. ரொம்ப நன்றி சார். சரி சரி, ஓகே, தேங்க்யூ 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 சார். நன்றி, வணக்கங்க. அருமையா இருந்துச்சு. சரிங்க சரி, தேங்க்யூ. வணக்கம் சார், முரளி வேலூர்ல இருந்து சார். வணக்கம் முரளி, சொல்லுங்க. கேக்குதுங்களா சார்? சென்சிட்டிவ்னஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பிளான்ட் சென்சிட்டிவ்னஸ், ஃபிஷ்ஷோ சென்சிட்டிவ்னஸ். ஆனா இந்த சென்சிட்டிவ்னஸ்ல ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ஏடிஹெச் கிட்ட பார்க்க முடியுது. தண்ணியில விளையாடுறானுங்க, தண்ணி கவர்ல ஊத்தி அதை அப்படியே போட்டு தேய்ச்சி அதுல ஒரு சந்தோஷம், தண்ணி அள்ளி ஊத்திக்கிட்டு ஒரு சந்தோஷம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது இருக்கு. இது இந்த ஃபிஷ் ரெமடியில இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. அது ரெண்டு பொலாரிட்டி இருக்குங்க. அதாவது மூளை வந்து ரொம்ப இதுவா வேலை செய்யாது, ஆனா உடம்பு ரொம்ப பிஸியா இருக்கும். எப்பவுமே ஓய்வு இருக்காது. எப்பவுமே மீன் தூங்கி பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல. அதுதான் பிசிக்கலா வந்து இவங்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க, புரியுதா? ஆனா பிரெயின் ஒர்க்ல சிரமப்படுவாங்க. அதே போல ரீப்ரொடக்டிவிட்டி இருக்குல்ல சார், இந்த முட்டைய பீச்சு அடிச்சிருது, அதுக்கப்புறம் அது கண்கையில இருந்து வேவ் சமைச்சுதான் அது பொறிச்சு வருதுன்றாங்களா, அது உண்மைதானா சார்? அதாவது ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு இது உண்டு. ஆமா, ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ஹேபிட் உண்டு. அது காமன் கிடையாது. காமன் கிடையாது இல்லையா? சரி சரி. ஆனா அக்ரவேட் ஆகுது, சென்சிட்டிவ்ல கோல்டு அக்ரவேட் ஆகுது. என்ன ஒரு விஷயம்னா, சில மீன் வந்து பாலூட்டியா இருக்கு, திமிங்கல் எல்லாம் பாலூட்டி, அதுல வந்து மதர்லி கேர் இருக்கும். சரி. சில மீன் இந்த மாதிரி முட்டையை பொறிச்சிட்டு அது பாட்டு போயிடும்,
ஏன்னா ஒரு எதிர்நீச்சல் போட்டு முட்டை போட்டு இது பாட்டு கீழே ஓடியாந்துரும். மீன் முட்டை பொரிச்சு எல்லாம் தானா அப்புறம் இந்த இடத்துக்கு ஓடியாரும். ஸோ இப்படி வந்து ஒரு ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ஸ்பெஷல் நேச்சர் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. பெரும்பாலான மீன் வந்து குஞ்சுகளை கேர் பண்ற இதெல்லாம் கிடையாது. ஆமா, அந்த சைல்டு கேர் இருக்குல்ல, சில்ட்ரனை கேர் பண்றது அது மட்டும் பார்க்க முடியாது பெரும்பாலும். அந்த காமன் ஃபேக்டர் சார், கோல்ட் ஆவறது ஈஸி கேட்சிங் கோல்டு, அது வந்து கோல்டு ரெமெடி அப்படின்றது அதனுடைய காமன் ஃபேக்டர். நீங்க பாருங்களேன் அந்த எல்லா ரெமெடிக்குமே அந்த கோல்டு இருக்கும். அதாவது செப்பியா கூட இருக்கு. எல்லா வாட்டர் அனிமல்ஸுக்குமே அந்த வந்து வாட்டர் அஃபினிட்டி இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே ஒண்ணு சளி நிறைய பிடிக்கும். ஏன்னா மூக்குல ரத்தம் வருமா, மூக்குல ரத்தம் வருது, நிறைய பேர் வராங்க. சளி யாருக்கு நிறைய பிடிக்குது அவங்களுக்கு மூக்குல ரத்தம் வருது. ஏன் வருது அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட் ஜாஸ்தியா இருந்தா சளி கோல்டு ஜாஸ்தியா இருக்கு, ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியா இருக்கு, சரிங்களா, செக்ஷுவல் ஆர்கான்ஸ் வந்து அஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதே ட்ரைனஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட குவைட் ஆப்போசிட். வாட்டர் எலிமெண்ட் ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா, அந்த மியூக்கஸ் மெம்பர் ட்ரை ஆச்சுன்னா மூக்குல ரத்தம் வருது. புரியுங்களா? அப்ப இது குவைட் ஆப்போசிட் சைடு. அது மூக்குல ரத்தம் வருது அப்படின்னு நிறைய பேர் பயந்துருவாங்க. அது மியூக்கஸ் மெம்பர் வந்து ட்ரை ஆகி என்ன அலர்ஜி ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, மேல வந்து தோல் வந்து ரொம்ப இதுவாயிரும். அலர்ஜின்னு தமிழ்ல சொல்லுங்க, அதுனா இங்கிலீஷ்ல வார்த்தை என்ன? அப்ப அந்த ஐஎஸ்சிக்கு ஆங்கில சொல் சரியா இணையான ஆங்கில சொல் இன்ஃப்ளமேஷன் ஐயா. இல்ல இன்ஃப்ளமேஷன் கிடையாது. அதாவது மேல தோல் வந்து பிளட் வெசல்ஸ் ஓபன் ஆயிரும். மியூக்கஸ் மெம்பரன்ஸ்ல ஒட்டி இருக்கிற பிளட் வெசல்ஸ் ஓபன் ஆயிரும் ட்ரை ஆனதுனால. மியூக்கஸ் மெம்பரன் ட்ரை ஆகிறதுனால உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் அந்த இடத்துல ஓபன் ஆயிரும். அப்ப மூக்கு சிந்தினீங்கன்னா ரத்தம் வரும். இந்த ஃபிஷ் கேரக்டருக்கு உண்டு. புரியுங்களா? ஓகே சார், புரியுது சார், புரியுது சார். அதாவது வாட்டர் எலிமெண்டோடைய எக்ஸஸ் வாட்டர் எலிமெண்ட்ங்கிறது கோல்டு நிறைய இருக்கிறது. அதே ட்ரைனஸ் ஆஃப் வாட்டர் எலிமெண்ட் வந்து இந்த மாதிரி ரத்தம் வருது. சரி சார், சரி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. ஓகே, மீண்டும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Please like and subscribe and click the bell icon to get new video updates.